இந்த வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரி அதில் எக்ஸாம்பிள் 1 பார்க்குறோம். டிரான்சாக்ஷன் என்னென்னா சோமு கமன்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பார்க்கணும். இந்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த 2 அக்கௌண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் மினிமம் 2 அக்கௌண்ட் இருக்கும். சில நேரம் 3 அக்கௌண்ட் கூட இருக்கும். நமக்கு தேவை 2 அக்கௌண்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த 2 அக்கௌண்ட்டும் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் எதுன்னு பார்க்கணும். பெர்சனலாக, ரியலாக, நாமினலான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த அக்கௌண்டிங் ரூல், பெர்சனலுக்கு ஒரு அக்கௌண்டிங் ரூலு, ரியலுக்கு ஒரு அக்கௌண்டிங் ரூல், நாமினலுக்கு ஒரு அக்கௌண்டிங் ரூல் இருக்கும். அந்த அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அக்கௌண்டிங் ரூல் அந்த ஒரு டிரான்சாக்ஷனில், அதாவது சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000ன்றது ஒரு பிஸ்னஸில் உள்ள ஒரு டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன்ஸில் சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000 இருக்குது. அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு என்னென்ன 2 அக்கௌண்ட் இதில் இருக்குன்னா, சோமுன்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. இங்கே கமன்ஸ்டு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த சோமுன்னு சொல்லாமல் அது ஓனர்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லணும். 2 அக்கௌண்ட் இருக்குது. கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ஒரு 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டுனா ரியல் அக்கௌண்ட். சோமுங்கிறது ஒரு பெர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் என்ன ரூலு? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷ் சோமு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னு சொல்லும்போது பிஸ்னஸுக்கு கேஷ் வருது. இந்த கேஷை கொடுக்குற கிவர் யார்? அந்த சோமுன்றது ஓனரு. அவர் ஒரு பெர்சனல் அக்கௌண்ட்டில் வர்றாரு. கேஷ்னால் ரியல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான் ரியல் ரூலோட அக்கௌண்டிங் ரூல். இங்கே கேஷ் கம்ஸ்ன்றனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. அதோட முடிஞ்சிருச்சு டெபிட் என்ட்ரியோட. இந்த சோமுக்கு வாங்க. சோமு ஒரு பெர்சனல் அக்கௌண்ட்டு. பெர்சனலில் என்ன ரூலு? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த பிஸ்னஸ்க்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்குறவர் சோமு, அவர் கிவர், அதனால் அவர் கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ன என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம்னா, கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், சோமுஸ் கேபிட்டல் கிரெடிட் பண்ணணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா, டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சோமுஸ் கேபிட்டல் அப்படின்னு 50,000 டெபிட்லேயும் சோமுஸ் கேபிட்டலில் கிரெடிட்டில் 50,000 போட்டுறோம். நரேஷனில் சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னு சொல்லிடணும். அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த 2 அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்கணும். அந்த அக்கௌண்டிங் ரோலை யூஸ் பண்ணி இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ திரும்ப சொல்கிறேன். சோமு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000னா 2 அக்கௌண்ட் இருக்குது. சோமுன்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. சோமுஸ் கேபிட்டல்னு சொல்லணும், ஓனர்னு சொல்கிறதுனால. இப்போ கேஷை பொறுத்தல கேஷு, சோமுஸ் கேபிட்டல் 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன அக்கௌண்டிங் ரூல்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே எது கம்ஸ் இன்? இப்போ சோமு கேபிட்டலில் பிஸ்னஸ் கொண்டு வரதுனால கேஷ் தான் பிஸ்னஸ் கம்ஸ் இன் உள்ளே வருது. அப்போ கேஷை டெபிட் பண்ணிடணும். கோஸ் அவுட் அது நீங்கள் விட்டுறலாம். ஒரு இடத்துக்கு டெபிட் பண்ணிவிட்டு கேஷை பொறுத்தல கம்மிஷன் தான், அதனால் டெபிட் பண்ணிட்டு விட்டுருங்க. அந்த கிரெடிட்டை பற்றி மறந்துருங்க நீங்கள். அடுத்து சோமுஸ்க்கு வாங்க. சோமுஸ் கேபிட்டல் என்ன? சோமுஸ் கேபிட்டல்ன்றது ஒரு பெர்சனல் அக்கௌண்ட். பெர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ சோமு கிவர், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டாலே இன்னொரு அக்கௌண்ட் கிரெடிட் சோமுஸ் கேபிட்டல் தான் வரும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டாட்டு சோமுஸ் கேபிட்டல் கிரெடிட்னு சொல்லிடலாம். இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். கேஷ் அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம்னா, ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணணும். அதோடு அது முடிஞ்சு போச்சு. 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஒரு ரூல் யூஸ் பண்ணும்போது ஒரு டெபிட் கிரெடிட் பண்ணிட்டோம்னா அது அதோடு முடிஞ்சிடும். இன்னொரு அக்கௌண்ட் வருது, அது சோமுஸ் கேபிட்டல் பெர்சனல் அக்கௌண்ட். பெர்சனல் அக்கௌண்ட் ரூலுக்கு வரணும். அப்போ ரிசீவராக கிவர் அப்போ கிரெடிட் பண்ணணும். அப்போ நீங்கள் இல்லாட்டி கேஷை நீங்கள் டெபிட் பண்ணிட்டீங்கனாலே கிரெடிட்டு சோமு தான் வரும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சோமுஸ் கேபிட்டல். இப்போ கேஷ் கம்ஸ்னால டெபிட் பண்ணுறோம், கிவர்னால சோமுஸ் கேபிட்டல் கிரெடிட் பண்ணுறோம். நரேஷனில் சோமு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். அது 2வது டிரான்சாக்ஷன் பாருங்கள். பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. இது டிரான்சாக்ஷன் என்ன? பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. 2 அக்கௌண்ட்டில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு? பர்ச்சேஸ்னு ஒரு பாட்னாலே பர்ச்சேஸ், அந்த குட்ஸ் சேல் பண்ணுறதுக்காக வாங்குகிற குட்ஸ் தான் பர்ச்சேஸ் குட்ஸ். அது பாட் குட்ஸ்னாலே. அப்போ பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்.
பர்ச்சேஸ் என்ன அக்கௌண்ட்னா நாமினல், நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். இப்போ அதையும் பாரு நாமினல் என்ன ரூல், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டெபிட் பண்ணணும். பர்ச்சேஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் பர்ச்சேஸ் டெபிட் பண்ணி டு கேஷ்னு போட்டுறோம், கேஷ் கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா கேஷ் கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டான்னு பார்க்கணும். இப்போ கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் வந்து கோஸ் அவுட். அக்கௌண்டிங் ரியல் அக்கௌண்ட், கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கோஸ் அவுட்னால கிரெடிட் பண்ணுறோம். அப்போ 2 அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறதுனால 2 அக்கௌண்டிங் ரூல் தனித்தனியாக யூஸ் ஆகுது. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணுறோம், கேஷ் நம்மளை விட்டு போகிறதுனால கிரெடிட் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், அதுதான் ஜேர்னல் என்ட்ரி. எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ருபீஸ் 10,000 ஆன் கிரெடிட். ராகுல்கிட்ட வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ 2 அக்கௌண்ட் இருக்குது இதில். பர்ச்சேஸு ராகுல் 2 அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸுன்றது டிரான்சாக்ஷன் பாருங்கள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ருபீஸ் 10,000 அண்ட் கிரெடிட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் 2 அக்கௌண்ட். என்னென்ன அக்கௌண்ட்டு? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டு, ராகுல்னு ஒரு அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணிடுங்க. ராகுல் பர்சனல் அக்கௌண்ட்டு. இந்த குட்ஸ் அவர் தான் கிவர். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். பர்சனல் ரூல் படி இவர் கிவர்னால கிரெடிட் பண்ணியிருக்கேன். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராகுல். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து எக்ஸாம்பிள் 4க்கு வாங்க. கேஷ் பெய்டு டு ருபீஸ் 4,000. கேஷ் பெய்டு டு ராகுல் ருபீஸ் 4,000. ராகுலுக்கு கேஷ் பே பண்ணியிருக்கோம் 4,000. 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, ராகுல்னு ஒரு அக்கௌண்ட்டு. கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். சரி, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் பே பண்ணோம்னா கேஷ் நம்மள்ட்ட போகும். அப்போ கேஷை கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷை கிரெடிட் பண்ணணும். ராகுல் வந்து பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ இந்த நம்ம கம்பெனிலேருந்து ரிசீவர் யார்? ராகுலை டெபிட் பண்ணணும் ரிசீவர் கான்செப்ட் படி. கேஷ் வந்து கோஸ் அவுட் கான்செப்ட் படி கிரெடிட் பண்ணுறோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். திரும்ப பாருங்கள், இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட்டு. பர்சனல் ரூல் தனியாக அப்ளை ஆகுது, ரியல் அக்கௌண்ட்டு தனியாக அப்ளை ஆகுது. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அப்போ ரிசீவர் டெபிட் பண்ணுறன்ற கான்செப்ட் படி ராகுல் டெபிட் பண்ணிட்டோம். அதோட முடிஞ்சிருச்சு, அந்த ரூல் முடிஞ்சு போயிடுச்சு. 2வது கேஷ் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் ரூல்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கேஷ் கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா, கேஷ் வெளியே போகுது, கோஸ் அவுட். அதனால் கிரெடிட் பண்ணணும். அதனால் ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, எக்ஸாம்பிள் 5 என்னென்னா, வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் ருபீஸ் 8,000. வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸாக 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. டிராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்ன்றது ஒரு டிரான்சாக்ஷன். அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் என்னது? டிராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு. ஓனரு சொந்த யூஸ்க்காக திங்ஸை பிஸ்னஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னா அது டிராயிங்ஸ்னு அக்கௌண்ட் சொல்லணும். அது டிராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. டிராயிங்ஸ் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ரிசீவரை டெபிட் பண்ணணும். ப்ரொப்ரைட்டர் தான் வந்து ரிசீவர், ஓகேங்களா? அவரை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டவே டெபிட் பண்ணுறோம். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். டெபிட் தி ரிசீவரை டெபிட் பண்ணணும். இங்கே டிராயிங்ஸ்னே வச்சுருக்கோம் அவரை, ப்ரொப்ரைட்டரை. அதனால் அவர் கேபிட்டலை டெபிட் பண்ணுறதுல டிராயிங்ஸ்னு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல் படி ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வந்து கோஸ் அவுட். கேஷ் நம்மளை விட்டு போகிறதுனால கேஷை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ டிராயிங்ஸை டெபிட் பண்ணி கேஷை கிரெடிட் பண்ணணும். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். எக்ஸாம்பிள் 6 பாருங்கள். 6ல் கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் ருபீஸ் 5,000. இப்போ 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. இங்கே கேஷ் அக்கௌண்ட் ரூல் படி கேஷ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ்க்கு கேஷ் கம்ஸின் இருந்தால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கோஸ் அவுட்டாக இருந்தால் கேஷை கிரெடிட் பண்ணணும். இங்கே வந்து பேங்க்கில் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணுறதுனால கேஷ் நம்மளை விட்டு போகும். அதனால் கேஷை கிரெடிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன ரூல்? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இங்கே பேங்க் தான் ரிசீவர். பர்சனல் அக்கௌண்ட்னால பேங்க் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணணும். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர் கான்செப்ட் படி இங்கே பேங்கர் தான் ரிசீவர். அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா, பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி அவர் ரிசீவர்ன்றதுனால டெபிட் பண்ணுறோம். கேஷ் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா, அது ரியல் அக்கௌண்ட் ரூலு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கேஷ் கோஸ் அவுட், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 7 என்னென்னா, பெய்டு சேலரி பை செக் ருபீஸ் 3,000. இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. சேலரின்னு ஒரு அக்கௌண்ட்டு, செக்குனா பேங்க்னு எடுத்துக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டு. பெய்டு சேலரின்னு ஒரு அக்கௌண்ட்டு,
பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. இப்போ சேலரி வந்து என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். பேங்க்குக்கு வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். எக்ஸ்பென்சஸும் லாஸஸும் டெபிட் பண்ணணும், இன்கமும் கெயினும் கிரெடிட் பண்ணணும். இப்போ சேலரி ஒரு எக்ஸ்பென்ஸு, கம்பெனியில் சேலரி பே பண்ண ஒரு எக்ஸ்பென்ஸு, அதனால் டெபிட் பண்ணுங்கள் சேலரியை. பேங்க் வந்து இங்கே ரிசீவரை கிவரான் பேங்க் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டு. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரிசீவராக இருந்தால் பேங்க்கை டெபிட் பண்ணணும், கிவராக இருந்தால் பேங்க்கை கிரெடிட் பண்ணணும். இப்போ இந்த செக்கு, அந்த சேலரி பணத்தை கிவர் வந்து நம்ம பேங்க் தான் கிவர், அதனால் அவர் கிரெடிட் பண்ணுங்கள். சேலரி எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணுங்கள். சேலரி அக்கௌண்ட் அட்டாட் டு பேங்க். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 8. சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் ருபீஸ் 9,000. இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. சோல்டுனால சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, மகேஷ்னு ஒரு அக்கௌண்ட். ஓகேங்களா? சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, மகேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. சேல்ஸ் வந்து இன்கம்மு, ஓகேங்களா, ரெவின்யூன்னு சொல்லுவோம். மகேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு மகேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷனு. அக்கௌண்ட்ஸ் வந்து மகேஷ், சேல்ஸ் 2 அக்கௌண்ட்டு. நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், மகேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட் சொல்கிறோம். நாமினலில் ரெவின்யூ ஏர்ன்டுனால. அப்போ இன்கம்னாலும் ரெவின்யூனாலும் கிரெடிட் பண்ணணும். டெபிட் ஆல் இன்கம், நாமினலில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்கே இன்கம் கெயின், அதை இன்கம்ன்ற கான்செப்ட், ரெவின்யூனா இன்கம்மு, அப்போ கிரெடிட் பண்ணணும். அதை சேல்ஸ் எப்போயுமே கிரெடிட் தான், சேல்ஸை கிரெடிட் பண்ணுங்கள். மகேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, டெபிட் த ரிசீவர், அதனால் அவரை டெபிட் பண்ணணும். அப்போ மகேஷ் அக்கௌண்ட் அட்டாட் டு சேல்ஸ். ஏன் மகேஷை டெபிட் பண்ணுறோம்னா, இந்த குட்ஸ் நம்ம சேல் பண்ணணும்னா அதை ரிசீவ் பண்ணுறது பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி அவர் தான், மகேஷ் தான் ரிசீவ் பண்ணுறார். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இங்கே ரிசீவராக தான் இருக்கார், அதனால் அவரை டெபிட் பண்ணிடுங்க. சேல்ஸ் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா, சேல்ஸ் வந்து ஒரு ரெவின்யூ, ஒரு இன்கம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கமும் கெயினும் கிரெடிட் பண்ணணும். இப்போ இன்கம்ன்ற கான்செப்ட் படி சேல்ஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க. மகேஷ் அக்கௌண்ட் அட்டாட் டு சேல்ஸ். அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 9. சோல்டு குட்ஸ் டு மகேந்திரன் ஃபார் கேஷ் ருபீஸ் 5,000. இதில் தான் நான் சொன்னேன் 3 அக்கௌண்ட்டு சில நேரம் வரும்னு சொன்னேன் பாருங்கள். சோல்டு குட்ஸ்னால் சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, மகேந்திரன் ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. இங்கே நமக்கு தேவை இந்த கேஷு சேல்ஸ் தான் எடுத்துக்கணும் இங்கே. ஓகேங்களா? இங்கே அந்த கேஷ் சேல்ஸுக்கு விற்கிறாங்கன்னா அந்த கேஷுக்கு விற்றுட்டாலும் அங்கே இருக்க நேம் நமக்கு தேவையில்லை, அந்த மகேந்திரன் தேவையில்லை. இப்போ கேஷ் சேல்ஸ் பண்ணால் யாருக்கு கேஷ் சேல்ஸ் பண்ணான்னா அந்த நேம் நமக்கு தேவையில்லை, காசு கொடுத்தா சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 அக்கௌண்ட்டு, சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே. ஓகேங்களா? 2 அக்கௌண்ட்டு, இப்போ கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு. அதாவது இங்கே சேல்ஸ் பண்ணும்போது, கேஷ் சேல்ஸ் பண்ணும்போது, மகேந்திரன் கேஷ் சேல்ஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் கொடுத்துட்டார் அவர், அந்த நேம் நமக்கு இங்கே தேவையில்லை. அதனால் சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் எடுத்துங்க. கேஷ் சேல்ஸோ கேஷ் பர்ச்சேஸோ பண்ணாங்கன்னா அந்த கேஷு பர்ச்சேஸு, கேஷு சேல்ஸ், அந்த 2 அக்கௌண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ 2 அக்கௌண்ட், கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு. இதில் கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல் படி என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ கேஷ் ரியல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷு கம்ஸ் இன், அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். சேல்ஸ் வந்து இன்கம் கான்செப்ட் படி கிரெடிட் பண்ணணும். ரெவின்யூ ஏர்ன்டில் இன்கம், அதை டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்கே இன்கம், சேல்ஸ் ஒரு இன்கம்ன்ற கான்செப்ட் படி கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் வந்து கம்ஸ் இன் கான்செப்ட் படி டெபிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அதான் ஜேர்னல் என்ட்ரி. எக்ஸாம்பிள் 10 பாருங்கள். பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க் ருபீஸ் 10,000. 2 அக்கௌண்ட்டில் இருக்குது. லோன் பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க் லோன்னு ஒரு அக்கௌண்ட்டு. பேங்க் லோன் தராது, அது பேங்க் லோன்னே வச்சுக்கோங்க. நம்ம பேங்க்குக்கு பணம் வரும், அதனால் பேங்க், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பேங்க்னு வச்சுக்கிறோம். லோனு அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு, பேங்க்கில் லோன் அக்கௌண்ட் தனியாக இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட்டை எஸ்பி அக்கௌண்ட்டை தனியாக இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுன்றது நம்ம கம்பெனி வச்சுருக்க ஒரு அக்கௌண்ட்டு, எஸ்பி அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இருக்கும். இந்த பேங்க் லோன் அக்கௌண்ட்டு தனியாக இருக்கும் பேங்க்கில். ஓகேங்களா? அப்போ இது 2 பேர், லோனும் பேங்க்கும் பர்சனல் அக்கௌண்ட்டு தான், பேங்க் லோனும் பர்சனல் அக்கௌண்ட், 2ம் பர்சனல் அக்கௌண்ட்டு தான். பேங்க் பொறுத்தவரை 2மே, அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டு, அந்த பேங்க் லோனும் பர்சனல் அக்கௌண்ட்டு தான். இப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த பேங்க் ரிசீவர் பேங்க் இருக்குல்ல, நம்ம பேங்க் லோன் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்ல, எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டு தான் ரிசீவர். அந்த பேங்க் லோன் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுதான் கிவர். கிரெடிட் தி கிவர், டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். நம்ம பேங்க்குக்கு வர்றதுனால, நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கோ வர்றதுனால அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு, கிவர் வந்து இந்த லோன் அக்கௌண்ட், அதனால் பேங்க் லோனை கிரெடிட் பண்ணுங்கள். அப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் அட்டாட் டு பேங்க் லோன்.
ரிசீவர் கான்செப்ட் படி டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் ரெண்டுமே பெர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்குது பாருங்கள். 2 அக்கௌண்ட் பெர்சனல் அக்கௌண்ட் இருந்து 2 ரியலாக இருந்து 2 நாமினலாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. வேறு அக்கௌண்ட்டாக வர்றதுனால கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பேங்க்கும் பெர்சனல் அக்கௌண்ட் தான், பேங்க் லோனும் பெர்சனல் அக்கௌண்ட் தான். இப்போ டெபிட் த ரிசீவர் பெர்சனல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இப்போ பேங்க் லோன் அமௌண்ட் வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போ ரிசீவர் வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட், அதான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது. அந்த பேங்க் லோனு தான் கிவர், அதை அவரை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் அட்டாட்டு பேங்க் லோன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்க எக்ஸாம்பிள் 11. எக்ஸாம்பிள் 11 என்னென்னா, ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் ருபீஸ் 5,005 கேஷ். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது, கமிஷன் ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. கமிஷன் ரிசீவ்டுன்னே சொல்லலாம் இங்கே, ஏன்னா கமிஷன் ரிசீவ் பண்ணுறதுனால. கமிஷன் ரிசீவ்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. இப்போ கேஷ் பொறுத்தளவில் ரியல் அக்கௌண்ட்டு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கேஷ் கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டான்னு பாருங்கள். கமிஷன் ரிசீவ் பண்ணால் கேஷ் தான் கம்ஸ் இன், அப்போ கேஷை டெபிட் பண்ணுங்கள். கமிஷன் ரிசீவ்டு வந்து நாமினல், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் தான் ரூலு. இங்கே இன்கம், கமிஷன் ரிசீவ்டு இன்கம், அதனால் இன்கம்மை கிரெடிட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணுங்கள், இன்கம்மை கிரெடிட் பண்ணுறங்க, அதான் கான்செப்ட். அப்போ கேஷ் கம்ஸினால் கேஷை டெபிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கமிஷன் ரிசீவ்டு கிரெடிட். ஏன் கிரெடிட்னா இன்கம்ன்ற கான்செப்ட் படி அதை கிரெடிட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் 12 பாருங்கள். பெய்டு ருபீஸ் 4,800 in full settlement of rupees 5,000 due to the creditor கீர்த்தனா. அதாவது கீர்த்தனாவுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறோம், 5,000 பே பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களை 5,000 பே பண்ணணும். 5,000 பே பண்ணுறதுக்கு 4,800 எடுத்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுறோம். 4,800 தான் எங்களால் தர முடியும், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம 4,800 நம்ம கொடுத்துட்டோம்னா 200 வந்து டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு நமக்கு, ஓகேங்களா, 200. அப்போ இது எப்படி என்ட்ரி போடணும்னா, இப்போ யாருக்கு கொடுக்குறோம், கிரெடிட் யார், இது ரிசீவர் யார், 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னா, கீர்த்தனான்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, 3 அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. என்ன அது பாருங்கள், கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, கீர்த்தனான்னு ஒரு அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம்னா அதுவும் ஒரு அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்போ கீர்த்தனா வந்து என்ன அக்கௌண்ட்டு, பெர்சனல் அக்கௌண்ட்டு, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நாமினல் அக்கௌண்ட். 3 அக்கௌண்ட் இதில் இருக்குது பாருங்கள். கீர்த்தனா வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டு, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நாமினல் அக்கௌண்ட். அப்போ கீர்த்தனா வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டை டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இவர் வந்து நம்ம கீர்த்தனாவுக்கு தான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறோம், 5,000 கொடுக்குறது 4,800 கொடுத்து முடிக்கிறோம்னா அவர் தான் ரிசீவர். அப்போ ரிசீவரை டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர், ரிசீவரை டெபிட் பண்ணணும். அப்போ கீர்த்தனாவை டெபிட் பண்ணுங்கள். கீழே வாங்க ஆன்சரை பாருங்கள். கீர்த்தனாவை வந்து டெபிட் பண்ணுறீங்க 5,000க்கு. எவ்வளோ நம்மளோட கேஷ் போகுது, 4,800 கேஷு. கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதான் ரூல் ரியல் அக்கௌண்ட்டில். அப்போ கேஷ் நம்மளோட போகிறதுனால கேஷை 4,800 கிரெடிட் பண்ணுங்கள். பேலன்ஸ் 200 இருக்குது. இந்த 200 நமக்கு என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அது நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட் பண்ணணும், இன்கம்னா கிரெடிட் பண்ணணும், அதான் ரூல். அதான் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு இன்கம், அதனால் கிரெடிட் பண்ணிடணும் 200. அப்போ கீர்த்தனாவுக்கு ஃபுல் 5,000க்கு டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் நம்மளை விட்டு போகிறது 4,800 கேஷ் கோஸ் அவுட்னால கிரெடிட் பண்ணிட்டீங்க. ரியல் ரூல் படி, நாமினல் ரூல் படி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம், அதனால் 200 கிரெடிட் பண்ணிட்டீங்க. நரேஷனில் பெய்டு கீர்த்தனா இன் ஃபுல் செட்டில்மெண்ட் போட்டுருங்க. 13 கடைசி எக்ஸாம்பிள், ஓகேங்களா. தினேஷ், எ கஸ்டமர் இஸ் declared insolvent and 40 paise in a ruby is received from the estate for his due rupees 10,000. அதாவது இன்சால்மெண்ட் ஆகிட்டார் அவர். யார், தினேஷ். அவரால் ஒன்றுமே பணம் கொடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடன் கொடுத்துருக்கோம் 10,000. இந்த 10,000ல் ₹1 40 பைசா தான் அவரால் கொடுக்க முடியுது. மிச்சமெல்லாம் நமக்கு பேட் டெட் ஆயிரும், ஓகேங்களா. அப்போ ₹1 40 காசுனா 10,000 ரூபாய்க்கு என்ன வரும்னா, ஓகேங்களா, அவரால் 40 காசு கொடுக்க முடியும். அப்போ 4,000 தான் கொடுக்க முடியும், மிச்சம் 6,000 நமக்கு பேட் டெட் ஆயிரும், ஓகேங்களா. அப்போ தினேஷ் டிரான்சாக்ஷன் பாருங்கள், தினேஷ்
who owed rupees 10,000 became insolvent and 40 paise in a rupee is received from his estate. அவரோட யார் நியமிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட தான் நம்ம இந்த பணத்தை வாங்க முடியும். அவங்க என்ன பைசா முடிக்கிறாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு 40 காசு நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10,000 இன்ட்டு 0.40 பெருக்குனிங்கன்னா இந்த 4,000 வந்துடும். 4,000 கேஷ் நமக்கு கிடைக்கும். அப்போ 3 அக்கௌண்ட் இதில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது? கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேட் டெப்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, தினேஷ்னு ஒரு அக்கௌண்ட். கேஷ்னு ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கேஷ் கம்ஸின்னா கோஸ் அவுட் ஆன் பாரோம். கேஷ் இங்கே 4,000 தான் நமக்கு வருது, அப்போ கம்ஸின், அதனால் டெபிட் பண்ணிடுங்க. மிச்சம் நமக்கு வராமல் போச்சு 6,000. அவரால் 4,000 தான் கொடுக்க முடியுது, 6,000 கொடுக்க முடியல. அதுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ், பேட் டெட் எக்ஸ்பென்சஸ்னால் டெபிட் பண்ணிடுங்க. எக்ஸ்பென்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நாமினல் ரூல் படி பேட் டெட்ஸை டெபிட் பண்ணிவிட்டு டு கிரெடிட் வந்து கிவர். இங்கே யார் ஃபுல்லாக கொடுத்த மாதிரி தான் தினேஷ். ஃபுல் அக்கௌண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்னு சொல்கிறனால தினேஷை கிரெடிட் பண்ணிங்க. அதான் கிவர் கான்செப்ட் படி இந்த ஃபுல்லாக அவர் கொடுத்த மாதிரி தான். அப்போ தினேஷை ஃபுல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுங்க. அப்போ கேஷ் வந்து இப்போ தினேஷ் வந்து நமக்கு 10,000 கொடுத்து முடிச்ச மாதிரி தான் அவர் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகுது. அவர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க முடியாது. அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆனதுனால நம்ம வந்து அவர் யாரை நியமிச்சிருக்காங்களோ அவங்ககிட்டருந்து ஒரு ரூபாய்க்கு நம்ம 40 காசு தான் கொடுக்கணும், மிச்சம் என்னால் கொடுக்க முடியாது நீங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம பேட் டெட்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு வராக்கடன் ஆயிடுச்சு. அப்போ கேஷ் வந்தது 4,000, வராமல் போனது இது எக்ஸ்பென்ஸ், பேட் டெட்ஸ் எக்ஸ்பென்ஸ்னாலே டெபிட் பண்ணிடுங்க. மொத்தத்துக்கு தினேஷை கிரெடிட் பண்ணிடுங்க 10,000. ஓகேங்களா? இப்போ ஏன் உங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய சாதாரண ஒரு 13 எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி என்னென்ன அக்கௌண்ட் இதில் இருக்குது, அக்கௌண்டிங் ரூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அக்கௌண்ட்டு டெபிட் கிரெடிட்டாக இருக்குதுன்னு சொன்னேன்னா ஈஸியாக அக்கௌண்டிங் கான்செப்டோட அக்கௌண்டிங் ரூலோட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரியை ஈஸியாக ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.